Hello friends, welcome to Selvi's time. நான் உங்க செல்வி பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம sewing மிஷினும் அதோட மெயின்டெனன்ஸும் பார்க்கலாம்னு சொன்னோம் இல்லீங்களா? நேத்து தையல் மிஷினோட 6 விதிகள் பார்த்தோம். தையல் மிஷினை எப்படி பராமரிக்கணும்னு ஒரு சின்ன பாராகிராஃப் பார்த்தோம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா parts of sewing machine கொடுத்திருக்கணும். parts of sewing machine. அதாவது தையல் மிஷின் எப்படி அதோட பாகங்கள் அப்படினு தான் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் தையல் மிஷினோட பாகங்களை பத்தி நம்ம படிக்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்கிட்ட இன்னொரு புக் ஒன்னு இருக்கு. இதுல இந்த பாடம் பூரா இருக்கு. இதெல்லாம் 94 புக். 1994வது வருஷத்து புக். இதுல இந்த பாடமெல்லாம் இருக்கு. பாத்துக்கங்க. ஏதாவது தேவைப்பட்டா சொல்லுங்க. நான் அப்படியே PDF-ஆ போட்டு விடுறேன். நீங்க அப்படியே பிரிண்ட் போட்டுக்கங்க. அதுதான் ஈஸியா இருக்கும். புக் என்கிட்ட கிடைக்காது. உங்களுக்கு ஒரு ஆர்வத்துல பாடம் எடுக்கிறேன் அவ்வளவுதாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு நான் போட்டோ எடுத்து போடுறேன். நீங்க பிரிண்ட் போட்டு எடுத்துக்கலாம் எல்லாம். இப்பதான் எவ்வளவு வசதி வந்துருச்சு இல்லீங்களா? நான் தான் PDF-ஆ கொடுக்குறேன். நீங்க அப்படியே லிங்க் போனீங்கன்னா மெயில்ல கம்ப்யூட்டர் சென்டர்ல கொடுத்தா அவங்க பிரிண்ட் போட்டு கொடுத்துருவாங்க. ரொம்ப ஈஸி. புக்கெல்லாம் எங்கே கிடைக்கும் என்னன்னு எனக்கு தெரியலங்க. ஏதோ ஒரு ஆர்வத்தில் உங்களுக்கு சரி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பாஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் நோட்ஸ் கொடுத்துட்ருக்குறேன். அவ்வளோதாங்க. அடுத்தது இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் சூயிங் மிஷின் இருக்குது. அதை ஏற்கனவே நேற்றே பார்த்தீங்கன்னா லிங்காக கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது 94ல் வந்த புக்கு. இன்னொரு புக்கில் பார்த்தீங்கன்னா இதே பார்ட்ஸ் இங்கிலீஷில் கொடுத்துருக்குறாங்க. நம்ம இங்கிலீஷ்லேயும் படிச்சுக்கோங்க, தமிழ்லையும் படிச்சுக்கோங்க. இப்போ இங்கிலீஷில் இப்போ இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்க தெரியுங்களா? கட்டிங்களா இந்த நூல் வழிகாட்டி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இந்த நான் கூட இப்படி படம் வரைஞ்சி காமிச்சேனே. இது என்ன இது சம்மந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால் நீங்கள் தமிழ்லையும் படிச்சுக்கோங்க, இங்கிலீஷ்லேயும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அங்கே பாருங்கள், மிஷினோட படம் வரைஞ்சி போட்டு நம்பர் குறித்து அதோட தமிழில் எழுதியிருக்கிறாங்க. தமிழில் பாருங்கள், நூல் விரைப்பு மறை இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் இப்போ எதுவுமே இல்லை. சரிங்களா? டென்ஷன் நட் அப்படி இங்கிலீஷில் இருக்கிறத தான் தமிழில் எழுதியிருந்தாங்க. இதில் 1, 2 பார்த்தீங்கன்னா தமிழாகவே கொடுத்துருக்குறாங்க. அதனால் இந்த புக்கில் இருக்கிறதையும் படிச்சுக்கோங்க, இங்கிலீஷில் இருக்கிற அந்த புக்கையும் தரேன், அதையும் படிச்சுக்கோங்க. ஒரு யூனிட் ஒரு பாடம் எடுத்தோம்னா அதை ஃபுல்லாக விலாவாரியாக படிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ தையல் மிஷினும் அதன் பாகங்களும் இதுதான் ஃபஸ்ட் லெசன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இது தப்பு, மெயின்டெனன்ஸ் ஸ்பெல்லிங் தப்பு. நான் மாற்றி எழுதிட்டேன் பேசிக்கிட்டு. MEINTENANC பராமரித்தல். இதில் ஃபஸ்ட் லெசன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பார்ட் ஆஃப் சூயிங், PART, பார்ட் ஆஃப் சூயிங். அதாவது தையல் மிஷினின் பாகங்கள். இதுதான் பார்க்க போகிறோம். பாருங்க. 1 நூல் கண்டு சொருகும் கம்பி. இது ஸ்பூல் பின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? நூல் கண்டு சொருகும் கம்பி இது. 2 அழுத்தும் தண்டை கட்டுப்படுத்தும் மறை. அழுத்தும் தண்டை கட்டுப்படுத்தும் மறை. 3 அழுத்தும் தண்டு. 4 ஊசித்தண்டு. 5 நூல் எடுக்கும் கொக்கி. 6 நூல் விரைப்பு ஸ்ப்ரிங். 6 தான் நூல் விரைப்பு மறை, 7 நூல் விரைப்பு ஸ்ப்ரிங்கு. அடுத்தது 8 நூல் விரைப்பு வளையம். 9 நூல் எடுக்கும் ஸ்ப்ரிங். 10 ஊசித்தண்டில் உள்ள
நூல் பாதுகாப்பு கம்பி. ஊசித்தண்டில் இந்த பாருங்க, ஊசித்தண்டில் உள்ள நூல் பாதுகாப்பு கம்பி. இந்த இடத்துல நூல் விட்டு கீழே இறக்கும் இல்லைங்களா, அது. ஊசி பிடிப்பும் மறையும் 11 பாருங்க, ஊசி பிடிப்பும் மறையும் இந்த இடம். அடுத்தது 12 அழுத்தும் மிதியடி. குதிரை, குதிரைன்னா ஃபுட்டு. நம்ம வந்து இதே இதில் இருக்கிற தமிழ் வார்த்தையையும் படிச்சுக்கோங்க, அடுத்ததில் வர்ற இங்கிலீஷையும் படித்து ரெண்டையும் அர்த்தம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லது. 13 ஊசி பிளேட்டு. 14 நகரும் பிளேட்டு, இந்த பிளேட்டு. 15 சுழலும் சக்கரம். 16 பாபினை சுற்றும் விசை. 17 தையலை அளவிடும் ஸ்கேலும் குமிழும். இந்த பாருங்க, இது இந்த இடம். 18 தையலை அளவிட உபயோகிக்கும் மறை. இந்த இடத்துல மேலே போயிட்டு வர்றது. 19 பாபினுள் நூலை சுற்ற வைக்கும் விரைப்பு வழிகாட்டி. இந்த இடத்துல நூலை இப்படி கொண்டு போகிறது, இதில் வச்சு தான் கொண்டு போகணும். 20 ஊசி, மிஷின் ஊசி. 21 நகரும் பல். இந்த இங்கே இந்த இடத்துல இருக்கிறது. 22 அழுத்தும் மிதியடி தூக்கி. படம் 3 பார்க்கவும். இந்த பாருங்க, இங்கே இருக்கு 22 அழுத்தும் மிதியடி தூக்கி, லிஃப்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிறதெல்லாம் தமிழில் கொடுத்துருக்காங்க, தமிழில் தான் இருக்கேன்னு நினைக்காதீங்க, இதையும் படிச்சுக்கோங்க. அவங்க திடீர்னு தமிழில் தூய தமிழில் கொஸ்டின் கேட்டு போடுவாங்க. தமிழ் இங்கிலீஷுக்கு இங்கிலீஷில் போட்டுருவாங்க, தமிழுக்கு தமிழில் போட்டாங்கன்னா நமக்கு கஷ்டமாயிடும். அடுத்தது படம் 2, படம் 1 பாருங்கள், செட்டில் போட்டிருக்காங்க. படம் 3 போட்டிருக்காங்க, செட்டிலில் நூல் எப்படி கோக்கிறது, பாபின் கேஸ் நூல் எப்படி கோக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், ஊசி எப்படி இருக்கும் சைடு, அதை எப்படி இதில் போடணும், எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது வந்து தையல் மிஷினின் விளக்கமும் தைக்கும் முறையும். இதை வந்து நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இப்போதைக்கு பாகங்கள் பூரா படிச்சுக்கிட்டோம் இல்லைங்களா, பார்ட்ஸ் ஆஃப் சூயிங் மிஷின். அப்போ தையல் மிஷினும் அதன் பாகங்களும். இதை வந்து அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு பிடிஎஃபாக லிங்க் கொடுத்து நேற்றே போட்டுட்டேன். வேணுங்கிறவங்க பிரிண்ட்டு போட்டு வச்சுக்கோங்க, சரிங்களா. இதே பார்ட்ஸு இங்கிலீஷில் இருக்கிற மாதிரி இப்போ பார்க்க போகிறோம். இது நோட்டில் எழுதுனது, இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இன்னொரு புக்கில் இருக்குது, அதுவும் பார்த்துக்கலாம். எல்லாமே பார்த்துக்குவோம், ஏதோ ஒரு இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா. நீடில் பிளேட்டு. இது அரைவட்ட வடிவிலான பளபளப்பான மேற்பார்வை கொண்ட தகடு. இதில் தையல் ஊசி போய் வர ஒரு துவாரம் இருக்கிறது. துணியை பற்றி தள்ளும் பற்கள் இதில் உள்ள துவாரங்கள் வேலை செய்கின்றன. இந்த தகடு தைக்கவும் துணியின் சுருக்கமில்லாது நேராக கொடுக்கவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது. நீடில் பிளேட் அந்த இதில் பார்த்தாங்க. அடுத்தது சைடு பிளேட்டு. இதுவும் வளவளப்பான மேற்பரப்பை கொண்டது, ஆனால் நீண்ட சதுர வடிவில் அமைந்துள்ளது. மிஷினில் இருந்து பாபின் எடுக்க முழு மிஷினை தூக்காமல் இருக்க பயன்படுகிறது. எனவே இதை நகர்த்தும் பாபினை எடுத்து நூல் சுற்றி கொள்ளலாம், நகர்த்தி. அடுத்தது அமுக்கும் பாதம், ப்ரெஷர் ஃபுட். மிஷினில் மேல் பாகத்தில் பொருத்தப்பட்டு உள்ள இந்த உறுப்பு பூட்ஸ் போன்ற வடிவம் கொண்டது. நகரும் பற்களின் மீது மெல்லிய துணியை நன்கு மடித்து கொள்ள பயன்படுகிறது. நீடில் பார். இது விசேஷ எஃகை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு உறுப்பாகும். இது துணியில் மியூசியை பொருத்தி வைக்கத்தக்க அமைப்பு உள்ளது. ஊசியை மேலும் கீழுமாக போய் வர செய்கிறது. அமுக்கும் பாதம் தூக்கி, லிஃப்டர். அமுக்கும் பாதத்தோடு இணைக்கப்பட்ட இந்த கொக்கியில் அந்த பாகத்தை மேலே தூக்கவோ இறக்கவோ முடியும். அடுத்தது நூல் விரைப்பு சாதனம், அப்பர் டென்ஷன். இது முகப்பு தட்டுடன் பொருத்தப்பட்டது. இதனால் தையல் நன்கு விழும். குவிந்த தகடுகளின் குவிந்த மேற்பரப்புகளை மிக சமீபத்தில் பொருத்தி ஊசிக்கு கொண்டு செல்லும் நூலின் மடிப்பை இந்த இரு தகடுகளால் ஒரு ஸ்ப்ரிங்கையும்
திருகாணியையும் கொண்டு சரி செய்ய முடியும். இந்த தகடுகளில் அமுக்கும் சக்தியை தளர்த்தவோ அதிகரிக்கவோ செய்ய முடியும். அப்புறம் அமுக்கும் பாறை கட்டுப்படுத்தும் திருகாணி. முன்பு கூறியது போல் அமுக்கும் பாதம் துணியை நன்கு பற்றி சீராக செல்ல விடுகிறது. துணியின் பருமனை பொறுத்து அதன் மீது இருக்க வேண்டிய அமுக்கும் சக்தியும் மாறுகிறது. இந்த அமுக்கும் சக்தியை கட்டுப்படுத்த பாபினின் மேல் பகுதியில் ஒரு திருகாணி வைக்கப்பட்டுள்ளது. டேக்கப் லிவர். மிஷினின் ஒரு பக்கத்தில் மத்திய பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள இந்த உறுப்பு முன்பக்கமாக நீண்டுள்ளது. இது மேலும் கீழுமாக சென்று வரும். இதன் இடைவெளி நுனியில் ஒரு சிறு துவாரம் உள்ளது. இதன் வழியாக நூல் செலுத்தப்படுகிறது. லிவர் ஊசிக்கு நூலை அனுப்புகிறது. செட்டிலினால் ஏற்படும் இடைவெளியை குறுகலாக்குகிறது. நூல் வழிகாட்டி ஸ்ப்ரிங் கம்பியால் செய்யப்பட்ட துவாரமுள்ள இந்த உறுப்பின் வழியாக நூல் நேராக ஊசிக்கு அனுப்பப்படுகிறது. ஸ்பூல் பின் நூல் தண்டை சொருகி வைக்க உதவும். மிஷினின் மேல் பாகத்தில் வைக்கப்பட்டுள்ள கம்பி போன்ற அமைப்பு. பேலன்ஸ் வீல். இது கனரக உலோகத்தால் செய்யப்பட்ட சக்கரம். இந்த சக்கரத்தை சுற்றினால்தான் மிஷின் வேலை செய்யும். இதை ஆடைகள் தைப்பவர்கள் தாம் அமர்ந்திருக்கும் பக்கமாக சுற்ற வேண்டும். பாபின் வைண்டர். பாபினில் நூல் சுற்ற உதவும் ஓர் எளிய சாதனம். ஸ்டிச் ரெகுலேட்டர். தையல் அளவை கட்டுப்படுத்தும் திருகாணி. துணியின் தன்மைக்கு ஏற்ப தையலின் நீளம் இருக்க வேண்டும். இதை கட்டுப்படுத்தும் திருகாணியை உபயோகிக்க வேண்டும். தையலின் நீளம் அதில் குறிப்பிட்டுள்ள குறிகளை கொண்டு தெரிந்து கொள்ளலாம். டென்ஷன் நட். பாபின் நூல் சீராகவும் சமமாகவும் சுற்ற உதவுகிறது. நூலை இதன் வழியாக தளர்த்தியோ இறுக்கமாகவோ செய்யலாம். ஆண்ட்ரின் டிரைவர். கை மிஷினில் உள்ள சக்கரத்தினை சுற்றுவதற்காக பொருத்தப்பட்டது. இது சக்கரத்துடன் இணைந்திருக்கும். இதை சுற்றினால் மிஷின் தைக்கும். துணி நகர்த்தும் பல், உந்தும் பற்கள். ஊசி தகட்டுக்கு அடியே இது பொருத்தப்பட்டிருக்கும். துணிக்கு அடியே பொருத்தப்பட்டிருக்கும். தைக்கும் போது துணிக்கு முன்னே நகர்த்தி செல்லும். துணியை முன்னே நகர்த்தி செல்லும். டானிங் வேலை செய்யும் போது இப்பற்களை எம்ப்ராய்டரி பிளேட்டை கொண்டு மூடிவிட வேண்டும். அவ்வளோதாங்க. இவ்வளோதான் போட்டிருக்கிறாங்க. இப்போ நோட்டில் வந்து இவ்வளோ பார்ட்ஸ் எழுதி அதுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு புக்கில் இருக்குது. அதையும் பார்த்துடலாம். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா தையல் இயந்திரத்தின் பாகங்கள்னே தனியாக கொடுத்துருக்குறாங்க. தையல்களை பயிலுபவரும் தையல் தொழில் செய்பவரும் தையல் இயந்திரத்தை பற்றியும் தையல் இயந்திரத்தின் பாகங்களை பற்றியும் தெள்ளத் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். தையல் இயந்திரத்தில் சிறு கோளாறுகள் ஏற்பட்டால் அதனை சரி செய்ய பாகங்கள் அறிந்திருப்பது அவசியம். இயந்திரத்தில் ஏதேனும் பாகங்கள் தேய்ந்துவிட்டால் புதிதாக வாங்கி பொருத்துவதற்கு அந்த பாகங்களின் பெயர்களை அறிந்திருக்க வேண்டும். தையல் இயந்திர பாகங்கள் ஏன் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி எல்லாத்துக்குமே நமக்கு எல்லாமே பார்ட்ஸ் பூரா தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நீங்கள் படித்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மைண்டில் வச்சுருக்கிறதும் அதுவும் கரெக்டானு தெரிஞ்சு போயிடும். சில பேர் ஒவ்வொருத்தர் என்ன பண்ணுவாங்க, அதோட நேமே மாற்றி படித்து மைண்டில் செட் ஆகிருக்கும். அதனால் பரீட்சையிலையும் போய் அதே தப்பு பண்ணுற மாதிரி வரும். அதனால் கொஞ்சம் இன்னொரு முறை படிச்சுக்கோங்க. இதில் வந்து பாருங்கள், தையல் இயந்திரத்தின் பாகங்கள்னு ஒரு 33 கொடுத்துருக்குறாங்க. இந்த 33ஐயும் படிக்கிறேன் பாருங்கள். நிலை, பேலன்ஸ் வீல், ஸ்டாப் மோஷன் டிவைஸ், இந்த வார்த்தையெல்லாம் வந்து இங்கிலீஷில் கொடுத்து வச்சுருக்குறாங்க பாருங்கள். ஸ்பூல் பின், நாட்ஸ், த்ரெட் டேக்கப் லிவர், டென்ஷன் ஸ்க்ரூ, டென்ஷன் ஸ்ப்ரிங், டென்ஷன் டிஸ்க், கார்டு, கைடு, பாபின் வைண்டர், ஸ்டிச்சஸ் ரெகுலேட்டர், நீடில் பார், நீடில் கிளாம்ப், pressure bar lifter, pressure foot screw, bed plate, throat plate, peacock,
பீட்டாக் கொஸ்டினில் ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பரில் இந்த ஒரு வார்த்தை வந்துச்சு பாருங்கள். சட்டில் கேரியர், பாபின், பாபின் கேஸ், சென்டர் பார், பெல்ட், ஸ்டாண்ட், பெடல் பிளேட், டிரைவிங் வீல், ஹின்சஸ். பீட்டாக்னா என்னன்னு கூட நான் தெரியலேன்னு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் பாருங்கள். பீட்டாக்னா மிஷினோட பாகத்தில் வருது, அது இதில் போடலை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா படித்தா பத்தாது, ஒவ்வொன்றும் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் முன்ன நோட்டில் எழுதியிருந்தேன் பார்த்திங்களா, அந்த மாதிரி தியரியாக நம்ம படித்து பார்க்கணும். இன்றைக்கி வந்து அந்த புக்கில் பார்த்துருக்கோம், நோட்டில் பார்த்துருக்கோம், இந்த புக்கில் பார்த்துருக்கோம். நிறைய ஒரே பேரே 3 விதமாக பார்த்துருக்கோம் இல்லைங்களா. இதையும் படிச்சுட்டு இதுக்கு உண்டான ஒரு 4 லைன் தியரியும் படிச்சுக்கணும். நம்ம இதை வந்து நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து இதோட விரிவான விளக்கத்தை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நாளைக்கு நான் கிளியர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா புக்கு கிடைக்குமா அப்படிங்கிறாங்க. நான் புக்கெல்லாம் எங்கேன்னு கிடைக்கும் என்னன்னு தெரியலங்க. இருக்கிறத வேணால் பிடிஎஃபாக போடுறேன், நீங்கள் பிரிண்ட்டு போட்டு எடுத்துக்கோங்க. புக்கு தான் வேணும் அப்படின்னா அது எங்கே எதுன்னு நீங்களாக கொஞ்சம் விசாரித்து வாங்கிக்கிங்க. நான் சொல்கிறது என்னென்னா என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை வச்சு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு சந்தோஷம். அவ்வளோதான். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் செல்விஸ் டைமுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.